குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 25 ஜனவரி 2026 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 11ஆம் நாள். இன்றைக்கு தை அமாவாசைக்கு பின் 7வது நாள் என்கிற சப்தமி திதி வரக்கூடிய நாள். இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்னு வடக்கு தெற்குக்கு சூரியன் புலம்பெயர்ந்து செல்வதற்கு மிகவும் உதவியாக இருப்பது அவருடைய தேர் ரதம். அந்த ரதத்தின் சப்தமி, அதனால் ரதத்தை வழிபடுகிற வழக்கம் உண்டு. இன்றைய நாளிலே நாம் தலையில் எருக்கம் இலையை வைத்து கொண்டு ஒரு சுவாமியை வணங்கிவிட்டு பாஸ்கராய் வித்மஹே மகத்யுதிகராய் திமிஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயா என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவரை வழிபடும் போது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த ஆத்மகாரகன் அப்படிங்கிறது சூரியன். அந்த சூரியனை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு இந்த காயத்ரியின் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால் இதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். உத்தராயணம் என்கிற இந்த காலத்திலே, ஹேமந்த்ருது என்கிற முன்பனி காலத்திலே இருக்கிறோம். மகர மாதத்திலே இன்றைக்கு சுக்லபக்ஷத்திலே சப்தமி. இந்த சப்தமியானது மாலை 9:19 வரை இருக்கும். பின்பு அஷ்டமி என்கிற திதி வந்துவிடும், 8வது திதி. ரேவதி என்கிற இந்த நட்சத்திரம் மாலை 12:11 வரை இருக்கும். பின்பு அஸ்வினி என்கிற நுட்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்துவிடும். இந்த நட்சத்திரங்களினால் நமக்கு பலன்கள் என்ன என்பதையும் நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாளிலே நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 3லேருந்து 4:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம், குளிகை நேரம் 3:04, யமகண்டம் 12:01. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளமாக பயன்படுத்துவோம். மகர லக்னம், இங்கே தான் சூரியன் இருக்கார். அந்த சூரியன் நிகழ்ச்சி 3 நாழிகை இருப்பார், 27 வினாழிகள். இன்னும் 29 நாள் இருக்குது. அதனால் இந்த கணக்கு. சூரியன் உதய நேரம் 6:35. இன்றைக்கு ஒரு சமநோக்கு நாள். இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் தான் நமக்கு மத்தியான வேலை வரைக்கும் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் வந்துடும். உத்திரம் என்கிற அஸ்தம் என்கிற இந்த 2 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சித்த யோகம் மற்றும் கரஜை கரணம் என்கிற நாம யோக கரணங்கள் இருக்கிறது. கோச்சாரத்தில் எங்கெல்லாம் கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 25ஆம் தேதி நமக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 பேரும் சேர்ந்து தனுசு ராசியில் அமர்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், மகர ராசியில் அமர்கிறார்கள். ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேது. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தில் சந்திரன் இன்னைக்கு சனி பகவானுடன் சேர்ந்து மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். இதில் இன்னொரு விசேஷம், இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரன். அப்போ சனியுடைய தாக்கம் ஞாயிற்றுக்கிழமை என்கிற தந்தை அப்படிங்கிற வீட்டில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி என்னெல்லாம் பலன் இருக்க போகிறதுன்னு ரொம்ப சூட்சமாக பார்க்க போகிறோம். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. இன்றைய யோக கரணங்களிலே நாம் பார்த்தோம் சித்த யோகம், கரஜை கரணம் அப்படின்னு. சித்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், விவாகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், கல்யாண விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமி திதி நல்ல திதி. அதுலேயும் இன்றைக்கு கரஜை என்கிற இந்த கரணத்திலே திருமணம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும், பயிர் தொழில், விவசாயம் பற்றிய விஷயங்களையும் நிறைய இன்றைக்கி யோசித்து பண்ணலாம். அதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சப்தமி திதியே நார்மலாக வீடு கட்டுறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்த மாறுறதுக்கு, விவசாயத்தில் மருந்து தெளிக்கிறது, விதை போடுறது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு, புதுசாக ஜுவல் போட்டிருக்காங்க அதை போட்டு பார்க்குறதுக்கு, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நாளில் ரேவதி என்கிற இந்த நட்சத்திரமும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது.
பேர் சூட்டுறது, காது குத்துறது, புதுசாக குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடு ஊட்டுறது, கல்யாண காரியங்கள், ஆபரணங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் வாங்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். எங்கன்னா கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு டிக்கெட் புக்கிங்னு சொல்லுவோம், பிரயாணங்களுக்கு ஆரம்பம், புதுசாக வீடு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கூட பண்ணலாம். குளம், கிணறு, வீட்டில் சின்டெக் டேங்க், வாட்டர் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாமே இன்றைக்கி பண்ணினா சிறப்பாக அமையும் அப்படின்னு வருது. நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலே சனி பகவானுடன் சேர்ந்த சந்திரன். தொழிலில் இன்றைக்கி நிறைய செலவு இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள். அதுலேயும் உங்களுடைய எனர்ஜிக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு லாபமும் உண்டு, வெளி வர்த்தக தொடர்பினால் வரக்கூடிய வரவும் உண்டு. அதனால் இன்றைக்கி பண வரவையும் எதிர்பார்க்கலாம், பொருள் செலவையும் எதிர்பார்க்கலாம். சந்திரனால் வந்ததுனால தாயாரின் மூலியமாக செலவுகளும் உண்டு, சகோதர சகோதரிகள் மூலியமாக செலவுகளும் உண்டு. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் சந்தோஷ செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. குடும்பத்தில் நிறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளினில் அதிர்ஷ்ட எண் 2, 5. இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுவதே சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. கோச்சாரப்படி பார்க்கும்போது குரு பகவான் வக்கரகதியில் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே சனி பகவானுடன் சேர்ந்த சந்திர பகவான் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குகிறார். புதிய வாடிக்கையாளரின் அணுகுமுறையை உங்களுக்கு கொடுப்பார். தயவு நிறைய கிடைக்கும், அடுத்தவர்களின் ஹெல்ப் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. ராகு பகவான் சூரியனை தொடுகிறார். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த விதமான கண்டிப்பையும் முறை ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதும் கொஞ்சம் விட்டுடுங்க. அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமிக்க வேண்டிய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு உதயமாகும். அவங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் அப்படிங்கிற எண்ணங்களையும் கொண்டு வருவீர்கள். குருவும் நமக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும். இந்த நாளிலே நீங்கள் சூரியனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை அமைத்து தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கான வேலைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அடுத்தவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அலைச்சல்கள், பயணங்கள், இதனால் கொஞ்சம் அசதி இதெல்லாம் இருக்கும். சாப்பாட்டு டைம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையை நிறைய காட்டுறது. செவ்வாயும் சூரியனும் சுக்கிர புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். வீட்டில் கொஞ்சம் நிறைய அந்யோன்ய குறைபாடுகள் வரும். கருத்து வேறுபாடுகள் இருந்து அங்கேயே கொஞ்சம் சரண்டர் ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். பயணங்கள் மூலியமாக செலவு இன்னெவிட்டபிள் தான். இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் சூரியனை வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. பல விதத்திலும் பாச போராட்டத்துக்கு நடுவிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெளிவட்டார தொடர்புகளுடைய இணையானது அமையும். கோவில் குளங்கள் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வருவீங்க. அது ரிலேட்டடாக
சில செலவுகளும் உண்டு. எதையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவீங்க. பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இன்றைய நாளிலே சூரிய பகவானின் அருள் அப்படின்னு பார்க்கும்போது தந்தையின் அனுகிரகத்தினாலே புதிய வீடு, வாகனங்கள் போன்றவைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தினாலே சிலவர்கள் வீடு வாங்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி அச்சாரங்கள் கிடைக்கும். அட்வான்சஸ்ஸு 81 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே தந்தையின் காரகனான சூரியனை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே இருப்பது நிறைய உங்களுக்கு பண வரவையும் உயர்வையும் தரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே 6ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சூரிய பகவான் ரிணரோக சத்ரு என்கிற இடத்தில் இருப்பதனால் எதிரிகளிடம் நீங்கள் விலகி நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியினுடைய அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் போகிறதுனால உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையும் உண்டு. சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருப்பதனால் எதிர்பாராத செலவுகள் பயணத்திலே உண்டு. கொஞ்சம் வண்டியெல்லாம் ரிப்பேர்லாம் இருந்தால் உடனே அட்டன் பண்ணிக்கிறது நல்லது. 3, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனான சூரியனையை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியின் நேரடி பார்வைக்கு சனி பகவானும் சந்திர பகவானும் அமர்கிறார்கள். லாபத்துக்குரிய சந்திரன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வியாபாரத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உணவு தொழிலிலே இருப்பவர்களுக்கும் துணி வியாபாரம் பண்ணுவவர்களுக்கும் அடிஷ்னலாக இன்றைக்கி பெனிஃபிட் உண்டு. வாடிக்கையாளர்களை கவரும் எண்ணங்கள் இன்றைக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். தொழில் அடிப்படையிலே நிறைய எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயணங்களும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும். ஒரு இடத்த விட்டு சாயங்காலம் கிளம்பி நாளையிலேருந்து வேலைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்லாம் கிளம்பக்கூடிய சூழ்நிலை. 26ஆம் தேதி லீவு தான், 27ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் டைமு கேட்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கிறது. 6, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். இன்றைய நாளிலே 12க்குரியவனான விரயத்துக்குரியவனான சூரியனின் நாளில் ரதசப்தமியை கொண்டாடுவது சிறந்ததாக அமையும். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள். தர்ம காரியங்களினாலே உங்களுடைய கௌரவ பதவி வரக்கூடிய நாள். உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், புகழ் உண்டாகும். நீங்கள் செய்கிற பொது காரியங்கள் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்ததுனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அதிகாரங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஒரு ட்ரஸ்டி, அதனுடைய செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நாளைக்கு குடியரசு நாளில் நீங்கள் போய் அதில் தலைமை தாங்கிறது இல்லை அதனுடைய நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி வந்து நிற்கும். அப்படி உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனும் உண்டு. 4, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் சூரியனின் வழிபாடும் அதற்கான தெம்பை கொடுக்கும். இன்றைக்கி வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. நீங்கள் எல்லா விதத்திலையும் சௌரியமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள், வேலையில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத காரியங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடிய நாளில் செலவு எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் வழியில் இன்றைக்கி செலவு இருக்கும்.
அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அவங்களுடைய ஆடல் பாடல் விஷயங்களில் பங்கேற்பதற்கான பார்ட்டிசிபேஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அந்த அணிகலன்களை வாங்கி கொடுப்பது, அதற்காக அலைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். தொழில் நிமித்தமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டனும் கிடைக்கும். வேலைகள் இன்றைக்கி சின்ன சின்ன வேலைகள் உங்களை படுத்தும். ஆனால் அதெல்லாத்தையுமே சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. இன்றைய நாளிலே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 96. இன்றைய தெய்வமாக நீங்கள் வழிபடுவது சூரிய பகவான். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. சுகஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் இன்றைக்கு இருக்க போகிறார். சனி பகவானுடன் சேர்ந்ததனாலே நிறைய உறவுக்காரங்களெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, கல்யாண தரவுகள் விஷயங்களாக நிறைய பேரை கண்டு வரக்கூடிய சூழ்நிலை, பத்திரிகைகள்லாம் வைத்து கல்யாணத்துக்கு கூப்பிடுறது, பரபரப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் எரிச்சலும் கோபமும் உண்டு. ஏன்னா அந்த இன்னெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு உடம்பு சோறு ஆகும்போது யார் மேலாம் காட்டணும்னு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி வரும். அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம். அதனால் காலையில் எழுந்து கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பக்தியின் மார்க்கத்திலே மனதை செலுத்தி இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கரெக்டான தெளிவை, அழகான வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும். 6, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை மனதிலே நினைத்து இல்லை காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் நிலைக்கை அழகாக அமைத்து தரும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சந்திர பகவான் இன்றைக்கி இருக்க போகிறார். நன்மைகள் நிறைய நடக்கும், பண வரவுகள் உண்டாகும், சுப செலவுகளும் உண்டு. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சூரியன், செவ்வாய், அதுவும் செவ்வாய் உச்சத்தில் வேறு உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரன், புதன், இவர்கள் எல்லாமே இருக்கிறதுனால, இவர்கள் எல்லாரையுமே ராகு தொடுவதனாலே உங்களுக்கு பரஸ்பரம் குடும்பத்தில் ஒரு குழுமமாக அமர்ந்து இன்றைக்கு பல நல்ல காரியங்களை திட்டமிடல் என்ற வழிகளே இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷகரமான விஷயங்கள் உண்டு. புதிய வரவுகள் என்கிற குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்புகளும், ருது என்கிற குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயங்களும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரிய பகவானின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துக்காரரான உங்களுக்கு இன்றைய நாள் லாபத்தை தருமா அப்படின்னா நிறைய செலவையும் கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும், எண்ண ஓட்டங்களிலே சில தடைபாடுகளையும் கொடுக்கும். தாமதமாக சில காரியங்கள், அதனால் கொஞ்சம் விசனப்படக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும். குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. அதுக்காக எங்கேயும் பரபரப்பாக ஓடக்கூடிய சூழ்நிலைகள், ரன்னிங் டு பில்லர் டு போஸ்ட்டுன்னு வாங்க, அந்த மாதிரி இங்கே அங்கே ஓடி அதை எதாச்சாடி வேலையெல்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷத்தின் பகிர்வுகளாக அமையும். 12ஆம் இடத்துல அமரக்கூடிய விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல மகர ராசிக்குள்ளே 4 கிரக சேர்க்கை இருப்பதும் உங்களுக்கு இந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுது. 3, 8 இது அதிர்ஷ்ட எண்ணாகும். இன்றைய நாளிலே சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே இருப்பதும் 7ஆம் இடத்துக்காரராக இருப்பதனாலே காரியங்களை வெற்றியில் தருவதற்கு நீங்கள் சூரிய வழிபாடு இன்றைக்கு செய்து இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே.
இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ள ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்க போகிறார். 27 நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரத்தில் உட்கார்றார் சந்திரன். அப்படி அமர்ந்து அதுக்கப்புறம் மத்தியான வேளையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே மேஷராசிக்குள்ளே நுழையக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நிறைய ஃபார்மாக செய்யணும், திருப்தியாக செய்யணும் அப்படின்னு நிறைய வேலைகள் உண்டு. அதில் இழுத்து போட்டுக்கிட்டு வீட்டில் நிறைய சுத்தப்படுத்துறது, க்ளீனிங் ஒர்க்கு, ஆஃபீஸ் போனால் கூட ஆஃபீஸை க்ளீனாக வச்சுக்கணும்னு எண்ணங்கள், பேப்பரெல்லாம் கிழித்து போட்டு புதுசாக ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, இப்படி நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் செய்ய போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கோபம் பண்ணலையேன்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமும் படக்கூடிய நாள். அப்படிலாம் கோவப்படாமல் எல்லாருக்கூடையும் பாசமாக அன்பாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் லாபஸ்தானத்திலே அமர்ந்த சூரியனின் ரதசப்தமியை வணங்குவதனாலும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அமையும். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.